ஜெய் சாயிராம். நம்மிடம் உள்ளது எதுவோ அது அந்த சாயப்பா கொடுத்தது என்று மகிழ்ச்சியோடு இருக்கலாம். இல்லாதது எதுவோ அது இனிதான் சாய் பாபா நமக்கு கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டுவிட்டது. உன்னுடைய பிரகாசமான வாழ்விற்கான திட்டம்தான் நான் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறப் போகிறது. இன்னும் 2 நாட்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறாய். நெடு நாட்களாக நீ ஏங்கி காத்திருந்த ஒன்று உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் உன் சாயி தேவா. உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் காலமும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். நீ விரும்பியது கிடைக்கப் போகிறது. இன்னும் 2 நாட்கள்தான். நான் என்னை அறிவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்திருந்தேன். உன்னை பற்றிய உண்மைகள் அனைத்துமே எனக்கு தெரியும். தெள்ள தெளிவாகவே புரியும். நீ சொல்லிதான் உன்னை பற்றி எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ சொல்லாமலேயே அனைத்தும் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். மனதை தேற்றிக்கொள் என் பிள்ளையே. கர்மத்தின் தீவிரத்தால் தான் இதுநாள் வரை போராட்டத்தை சந்தித்திருந்தாய். இனியெல்லாம் அது நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. உனக்கு கிடைக்க வேண்டியதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நெடுங்காலமாக பாழாய் போனதையெல்லாம் மூட்டையாக கட்டி வைத்து இனி உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக பிரகாசமாக இருக்கும்படி நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் எடுத்து உன்னிடமே தந்து தலைமுறை தலைமுறையாக பாழாகி போனதை மீண்டும் புதுப்பித்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனி உன் வாழ்வில் நிரந்தர பிரகாசமாக நிரந்தர சந்தோஷமாக உன் வாழ்வில் நான் குடியிருப்பேன். எதற்குமே மனதை போட்டு கவலை கொள்ளாதே. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு. உன் துக்கத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எத்தனை காலம் வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நமக்கு வருவது எல்லாம் ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். கஷ்டம் தீர்ந்துதான் தீர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை என்றுமே பொய்யாகாது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் இன்று முடிந்து விடுமா அல்லது நாளையும் தொடருமா என்ற குழப்பம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. என்று தெரியுமா? நடந்தது, இனி நடக்கப் போவது, இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எதுவுமே உன் கையில் இல்லாத பொழுது, எதற்குமே நீ காரணக்கர்த்தாவாக ஆகிவிட முடியாத பொழுது, எதற்காக இந்த பயமும் குழப்பமும் உன் மனதில்? எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாகவே இருக்கும் நீ ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? எங்குதான் தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்காதே. தீர்வுகளை தேடி அது யாரிடம் கிடைக்கும் என்று அவர்கள் பின்னால் சென்று கொண்டே இருக்காதே. நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. நான் எப்படி உன்னை கைவிட்டு விடுவேன்? இதை சற்று பொறுமையாக யோசனை செய்து பார், சிந்தனை செய்து பார். அப்பொழுது உனக்கு புரியும் நான் கூற வருவது என்னவென்று. நீ கேட்டது அனைத்தையும், நீ விரும்பியது அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் குழந்தையே. பயப்படாமல் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. பொறுமையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடவே விடாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குதான், நடப்பது எல்லாம் நன்மைக்குதான் என்ற எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடப்பதை பார்த்து பயப்படவும் மாட்டாய், குழம்பவும் மாட்டாய், தேவையில்லாமல் கலக்கமடையவும் மாட்டாய். கலங்காமல் இரு. நீ விரும்பியது எல்லாமே விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். எல்லாம் 2 நாட்களே. மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வர துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல்
கல்லறை வலை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து, எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே, உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே, உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும், போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே.
காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் மற்றவர்களால். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை, மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய், அமைதி துளியும் இல்லை, என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும், அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது, நடக்கவும் முடியாது. உன் அப்பா மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? என் அன்பு பிள்ளையே, என் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து கொண்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தாயே, மௌனமாக கண்ணீரை சொரிந்து கொண்டிருந்தாயே, இதோ உன் சாயப்பா உன் கண்ணீருக்கு பதில் கூறவே இப்பொழுது உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். மனதிற்குள் மருகிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு பேச வந்திருக்கிறேன். மன நிம்மதியை தருவதற்காகவும் வந்திருக்கிறேன். உன் சாய்பாபாவின் வார்த்தைகளை, வாக்குகளை, அறிவுரைகளை கேட்பாயா என் பிள்ளையே? இன்று நான் உனக்கு மிக தெளிவாகவே கூறிவிடுகிறேன். தெளிவாக தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கையில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல், தெரியவும் விருப்பமில்லாமல் கற்பனையிலேயே லயித்து கொண்டு கற்பனையிலேயே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பதால் உன் வாழ்க்கையை எப்படி உன்னால் சந்தோஷமாக வாழ இயலும் என்று எண்ணுகிறாய்? உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் தவறு என்று நான் ஒருபோதும் கூறவே மாட்டேன் என் பிள்ளையே. உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் நிஜத்தில் உனக்கு வரவேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. அதற்காகத்தான் நானும் போராடி கொண்டிருக்கிறேன். கற்பனையான வாழ்க்கை கற்பனையாகவே சென்றுவிடக்கூடாதுதானே? அது உன் வாழ்வில் நிஜத்தில் நடந்தால்தானே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய். அதற்காகத்தான் அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல இருப்பதில்லைதான். நீ நினைப்பது போல வாழ்க்கை அமையவில்லைதான். ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியதுதான் வாழ்க்கை. மாற்றி அமைத்து கொள்ளலாம் தானே? அதை விட்டுவிட்டு வருந்திக் கொண்டும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டால் யார்தான் உன் வாழ்க்கையை திறம்பட வாழ்வது? அடைந்தே தீர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இரு. முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் துன்பத்திற்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சுபமாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. சில நேரங்களில் நீ சிறந்ததை பெறுவதற்கு முன்பு சில மோசமானவற்றை சந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கையின் நியதி.
சில மோசமானவற்றை சந்தித்த பிறகுதான் சிறந்ததை நீ பெறுவாய் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். மோசமானவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை மிக எளிதாக நீ பெற்றுவிடுவாய். எனவே நம்பிக்கையோடு இரு. விதைத்தவன் வேண்டுமானால் உறங்கலாம், ஆனால் விதைகள் ஒருபோதும் உறங்கவே உறங்காது. விதை விருட்சமாகும் வரை போராடிக்கொண்டுதான் இருக்கும். அதைப்போல் நீயும் உன் வாழ்க்கையில் போராடிக்கொண்டே இரு. நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம், ஜெயித்தே காட்டலாம், வெற்றியை அடைந்தே தீரலாம். உனது வாழ்க்கைக்கு நீயே எல்லையை அமைத்துக்கொண்டு வாழ பழகு. ஆனால் அந்த எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. அப்பொழுதுதான் வெற்றி உன்வசம் வரும். வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் எப்பொழுதுமே இருக்காது. நீ நினைப்பது போல் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இருக்கவே இருக்காது. கஷ்டத்திற்கு பின்வரும் சந்தோஷமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். சோதனை காலத்தில் பொறுமையாய் இருக்க பழகு. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாச முடிக்காத அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீயும் நானும் எந்த விதத்தில் ஆகப் போகிறது? எனவே சோதனை காலமென்று வந்தால் அந்த காலத்தில் பொறுமையாக இருக்க பழகு. உன் சோதனை காலத்திற்கும் ஒரு முடிவு வரும். அந்த முடிவு வரும்போது உன்னுடைய சோதனை காலமும் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை ஆறத் தழுவும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் இலக்கை அடைய வேண்டுமென்றால் முதலில் நீ 2 செயல்களை செய்ய வேண்டும். முதலில் முயற்சியை செய்ய வேண்டும். அந்த முயற்சிக்கான பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி செய்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழலாம், நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம். தன்னம்பிக்கை மட்டும் மனதில் இருந்து விட்டால் முடிக்க முடியாத செயலையும் எளிதில் முடித்து விடலாம். வெற்றியை அடைந்தே விடலாம். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நான் அதை நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்காகத்தான் உன் விதியோடும் உன் வாழ்க்கையில் உள்ள கர்மாவோடும் நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். நித்தம் நான் உன் கர்மாவின் வலிமைகளை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளித்தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் எந்த கலக்கமும் வேண்டவே வேண்டாம். என்னுடைய மன நிம்மதியை விட, என் சிரிப்பை விட, என் பிள்ளையாகிய உன் முகத்தில் ஆனந்தத்தையும் உன் மன நிம்மதியையும் தான் நான் அதிகமாக உணர வேண்டும். அதைதான் நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கனவுகள் உண்மையானால் உன்னை விட அதிக சந்தோஷமாக உன் சாயப்பா இருப்பேன் என்பது உனக்கு தெரியும் தானே? உன்னுடைய கனவுகளையும் கற்பனை உலகத்திலும் நீ மிதந்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து என் மனம் பதைக்கிறது. இந்த கனவுகளும் கற்பனைகளும் உன் வாழ்வில் நிஜமாகிவிட வேண்டும் என்ற போராட்டமே என் மனதில் மிக செழுமையாக எழுகிறது. அதில் நீ வெற்றியடைவதற்கான எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பிக்கவே நான் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் எந்நாளுமே. இந்த சாயின் பிள்ளையாகிய நீ தேவையில்லாத எதற்கும் தவறாகவோ எதற்குமே ஆசைப்பட மாட்டாய். தேவையில்லாமல் ஆசையை ஓடவிடமாட்டாய் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சலாக வாழ வேண்டும். எது வந்தாலும் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாமல், என்ன வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற கேள்வி உன் மனதில் எழாதவாறு, நினைக்காதவாறு அந்த வாழ்க்கைக்கு நீ உத்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். என்னடா வாழ்க்கை இது என்ற எண்ணம் உன் மனதில் வரவே கூடாது. எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நாம் நம் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வோம், வெற்றியை நம்பசமாக்கிக் கொள்வோம் என்ற நேர்மறை சிந்தனை உன் மனதில் எழுந்தால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில்
உன்னை சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சிகரமாக நான் உன்னை வாழ வைப்பேன். வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை தெரியாமலேயே போய்விடும். எனவே கஷ்டங்கள் வருகிறதே என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் அந்த கஷ்டத்திலிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம், இனி அந்த கஷ்டம் வராமல் எப்படி நம் வாழ்க்கையில் திறம்பட செயல்பட வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழ வேண்டும். வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் வழிகளும் உண்டு வாழ்க்கையில். எனவே தைரியமாக நகர்ந்து கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. முடியவில்லை என்றால் ஓடிப்பார், நிச்சயமாக உன் இலக்கை அடையலாம், அடைந்தே தீருவாய். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்தே தீருவேன். எனவே தேவையில்லாத விஷயத்தில் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதை விட அதை விட்டுவிட்டு நிம்மதியாக உன் மனதை வைத்துக்கொள். சந்தோஷமாக இருக்க பழகு. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள். இந்த உலகில் தவறு செய்யாதவர்கள் என்பவர் யாருமே இல்லை. எல்லோரும் ஒரு சில நேரத்தில் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிலர் தெரிந்தும் தவறு என்று தெரிந்தும், சிலர் தவறு என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களது விதியின் பயனால் செய்த தவறுக்கு மனவேதனையும் வலியையும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. சந்தோஷம் ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. நீ வேதனைப்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. தன்னம்பிக்கை குறைந்த உன்னுடைய மனநிலையால்தான் நீ இப்பொழுது கஷ்டத்தோடு இருப்பதாக உணர்கிறாய். உன்னில் இருக்கும் அந்த அவநம்பிக்கையால் தான் நீ இவ்வளவு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னால் எல்லாமே முடியும். உன்னால் முடியாதது என்று எதுவுமே இங்கு இல்லை. உனக்கு சோதனையை கொடுக்கும் இறைவன் கூட நீ அதை தாண்டி வருவாயா, எதிர்கொள்வாயா, வென்று விடுவாயா என்று யோசித்துதான் அதை கொடுப்பார். யாரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமோ, யாரால் அதிலிருந்து மீண்டு எழ வர முடியுமோ அவர்களுக்குத்தான் சோதனையை இறைவனே கொடுப்பார். உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும், உன்னால் தாண்டி வர முடியாத போராட்டங்களையும் இறைவன் தருவதே இல்லை. இறைவனுக்கே தெரியும் உன்னுடைய வலிமை என்னவென்று. ஆனால் நீதான் எதுவுமே என்னால் முடியாது, நான் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று தத்தளித்து கொண்டிருக்கிறாய். இருக்கும் வரை, வாழும் வரை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு தொடர்ந்து போராடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. வாழும் வரை வெற்றியை நம்பசம் ஆக்கிக்கொண்டே இருக்கலாம். வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். நான் எப்பொழுதுமே உனக்கு கூறுவது போல, நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலை, நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நிலைமை உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கவும் முடியாது, இருந்துவிடவும் முடியாது. இந்த மனித வாழ்க்கையில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு முறை நடந்த நிகழ்வுகள் மீண்டும் மறுமுறை நடக்க வாய்ப்பே குறைவுதான். போனது போனதுதான், கடந்து போனது போனதாகவே தான் இருக்கும். அப்படித்தான் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் வேதனைகளும் நீ ஒரு முறை கடந்து விட்டால், ஒரு முறை நம்பிக்கையோடு தாண்டி விட்டால், உன் வாழ்க்கையில் மீண்டும் அந்த கஷ்டமும் வேதனையும் உன்னை நெருங்காது. நெருங்கும்படி நான் உன்னை விட்டுவிடவும் மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய நிலைமையை இந்த ஒரு முறை மட்டுமே நீ கடந்து போகப் போகிறாய். எனவே அதற்குள் மனதை போட்டு வருத்தி கொண்டு, நான் மட்டுமே கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே, நான் மட்டுமே கண்ணீரோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்ற நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உன்னைப் போல் கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள் இந்த உலகத்தில் மிக அதிகமாகவே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நீ கஷ்டத்தை
அனுபவிக்கிறாய் என்றால், இப்பொழுது உன் சோதனைகளை நீ தாண்டிக் கொண்டிருக்கிறாய் என்றால், உனக்கான மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இனி வரும் நாட்களில் இப்படியாப்பட்ட சோதனைகளை நீ கடக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால், ஒரு முறைதான் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து விட்டாயே, பின் எப்படி உன்னால் கடக்க முடியும்? இதுவே நிரந்தரமல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்துமே மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கஷ்டங்களை நடு பகுதி வரை தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான், கொஞ்ச காலம்தான். எல்லாமே உனக்கு சாதகமாக அமையும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கும் இந்த சமயத்தில் மனதை போட்டு வருத்தி கொண்டு குழப்பிக்கொண்டும் வேதனைப்படுத்தி கொண்டும் அடுத்து என்ன செய்வது என்ற சிந்தனையே இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. உன்னுடைய சுமையை இறப்பி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது, கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. அதற்குள் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயே உன் வாழ்க்கையில் அவசரப்பட்டு விடாதே. வாழ்க்கை ஒரு முறைதான். எத்தனை துன்பங்களை நீ சந்தித்தாலும் நீயும் பாக்கியசாலிதான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சோதனைகளை அனுபவிப்பவன்தான் பாக்கியசாலி. இறைவனின் முழு கருணையான பார்வை எப்பொழுதுமே பாக்கியசாலி மீதுதான் இருக்கும். சோதனைகளை தைரியமாக எதிர்கொள்கிறவன் மீதுதான் இருக்கும். எப்பொழுதுமே இறைவனின் துணை முழுவதுமாக அவர்களிடம்தான் இருக்கும். அப்படியென்றால் நீ பாக்கியசாலிதானே? உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என் பிள்ளையே. பொறுமை, நம்பிக்கை, பக்தி மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். இந்த உலகமே உன் காலடியில்தான். நீ அனைத்திலும் ஜெயிக்கப் போகிறாய் என் பிள்ளையே. உனக்கான சந்தோஷம் காற்றில் கலந்து அந்த காற்றை நீ சுவாசிக்கப் போகிறாய். உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன் சாயப்பாவாகிய என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு புத்துணர்வு உணர்வை ஏற்படுத்த செய்யும். நான் அதை என் தங்கமான பிரியத்துக்காக ஏற்படுத்துவேன். அது நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடுதான். கண்ணின் கண்மணியாய் உன்னை நான் காப்பேன். என்னுடைய உயிராய் உன்னை காப்பேன். நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமும் அன்பும் நீயே எதிர்பார்க்காத வண்ணம் இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிகழப் போகிறது. நீயே அதிசயிக்கும் வண்ணம் எல்லாம் மாறப்போகிறது உன் வாழ்க்கையில். என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியத்தின் உச்சியில் நிற்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிடம் என் வாழ்க்கை மீண்டு விட்டது, என் வாழ்க்கையை மீட்டு விட்டீர்கள் சாயிநாதரே, நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பம் என்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடமில்லை. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே என்னிடம் வந்து சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். எனக்கு நன்றி மேல் நன்றி சொல்லப் போகிறாய். அந்த சந்தோஷ வாழ்க்கையை பெற தயாராகு, ஆயத்தமாகு. என் கண்மணியான பிள்ளைக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உனக்கான கடைசி காலகட்டம் இது. உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் இது. என்னுடைய ஒளி நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல ஒளி ஏற்றத்தோடு விளங்கும். வெளிச்சமான பாதை உன் கண்களுக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த அந்த அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. இனி மாற்றி யோசி. உன்னை வீழ்த்த யாராலுமே முடியாது இந்த உலகத்தில். எது நடந்தாலும் உன் மனதில் பயத்திற்கு மட்டும் இடம் தராதே. நம்பிக்கைக்கு அதிகமாக இடம் கொடு. நீ நினைத்ததை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மற்றவர்களுடைய முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? தட்டி கொடுப்பது மட்டும்தான்.
வேகம் எதிர்பார்க்காத பல முடிவுகளை தரும். ஆனால் விவேகம் நீ எதிர்பார்த்ததையே முடிவாகத் தரும். சர்வ நிச்சயமாக அதே முடிவு உன்னை தேடி வரும். அதனால்தான் வேகத்தை விட விவேகமே முக்கியமாக சொல்லப்படுகிறது. வாழ்வு என்பது வெற்றி மற்றும் தோல்வி இரண்டின் கலவைதான் என் பிள்ளையே. சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம், பகல், இரவு, ஏற்றம், இரக்கம் என்று அனைத்தும் கலந்ததுதான் இந்த வாழ்வு. வருவது இரண்டையும் ஏற்றிக்கொள்ள பழகிக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி பழகிவிட்டாலே போதும், கிடைத்திருக்கும் அந்த வாழ்வு அழகானதாகவே இருக்கும். வானவில் தோன்றும் பொழுதுதான் வானம் மிக மிக அழகாகவே தெரிகிறது. அதே போல நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்வே அழகாக மாறிவிடுகிறது. சோதனை காலத்தில் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்.